வணக்கம் நண்பர்களே. அசல் சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு ஆக்சுவலி ஆசிரியர் குறிப்பு, யார் சுதந்திரவாளி யார் அப்படின்னு இயேசுவின் உவமைகள் பகுதியில் நாம் பார்க்கலாம். ஆக்சுவலி ஐ ஹாவ் டன் திஸ், இந்த உவமை நான் செய்திருக்கிறேன். ஆனாலும் இதை மறுபடி டச் பண்ணுறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஸோ அப்போ ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது. அதன் உரிமையாளர் அதை ஒரு குத்தகைதாரர் இடத்துல விட்டு போகிறார். குத்தகைதாரர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள், ஒரு உறவின் அடிப்படையில் இருந்தாலும் கூட அவர் குத்தகைக்கு விட்டு போகிற போது அவர் தூரதேசத்துக்கு போகிறார். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு விளைவின் பலனை கேட்பதற்காக அவர் ஆட்களை அனுப்புகிறார். ஆனால் அந்த குத்தகைதாரர்கள் அந்த ஆட்களை மிஸ்ஹேண்டில் பண்ணி அவர்களை கடுமையாக நடத்தி அவர்களை இன்னும் கேட்டால் கொன்று விடுகிறார்கள். அந்த அந்த ஒரு ஒரு பயங்கர செயல் இருந்தும் கூட அந்த அந்த உரிமையாளர் என்ன செய்கிறார் என்றால், தன் மகனுக்கு பயப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி தன் மகனை அனுப்புகிறார். ஸோ இப்போ என்ன நடந்தது? ஒரு தாக்குதல் நடந்தது. கொலை நடந்தால் என்னன்னு கதை காலத்தில் நமக்கு தீவிரமாக சொல்லப்படலை. ஆனாலும் தாக்குதல் ரொம்ப நடந்திருக்கிறது, ஒரு அபாயமான இடம்ங்கிறது தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இந்த 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 நில உரிமையாளர் இந்த மனிதன் ஏன் தன் குமாரனை அனுப்ப வேண்டும்? ஸோ இப்போ நம்ம இதை பரமதந்தைக்கும் இயேசுநாதருக்கும் நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். பரமதந்தை ஏன் தன் பிள்ளையை அனுப்ப வேண்டும்? நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ இப்போ அது கட்டுப்பாட்டில் இருந்ததா? ஸோ இப்போ ஆண்டவரின் வருகை, ஆண்டவர் நமக்காக இந்த 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 சூழலிலே அதாவது இந்த பரிசுத்த நகரம் ஆண்டவரை சந்தித்து கொள்ளும் தகுதி உடையதாக இருந்ததா? கண்டிப்பாக இல்லை. இந்த திராட்சை தோட்ட உவமையை போல தான் அன்றைய சூழ்நிலை இருந்தது. ஆனால் காலம் நிறைவேறினதாக இயேசு சொல்லுகிறார். என்ன மாதிரியான காலம்? ஸோ இப்போ என்னது களி முட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி, களி முட்டிட்டா யார் வருவார்? கல்கி வருவார், அதிபதியான இறைவன் வருவார். அவர் அக்கிரமக்காரர்களை தண்டிப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது தானே. ஸோ இப்போ இந்த மகதி வருவார் சொல்கிறாங்க சம்திங். ஆனால் அது ஒரு நியாய தீர்ப்பின் செயலாகத்தான் இருக்கிறது. ஸோ இப்போ என்ன மாதிரியான காலம் நிறைவேறினது அப்படின்னு இயேசுநாதருக்கு தான் தெரியும். ஸோ அப்போ நம்ம காலத்தின் அடையாளத்தோட இயேசுநாதரை அணுக முடியாது. அதை இயேசுநாதர் தான் அணுக முடியும், நம்மளால் அணுக முடியாது. என்ன காலம் நிறைவேறினதுன்னு அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ காலம் நிறைவேறினதின் வார்த்தை என்னன்னு கேட்டேன்னா, கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாள், அதுதான் செயல். ஸோ அப்போ எந்த கன்னிகை நம்ம அதை பார்க்கணும். ஆமாம், யார் கன்னிகை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த கன்னிகையின் ஆசீர்வாதம் என்ன, அந்த வாக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது சுதந்திரவாளி அப்படிங்கிற இந்த வார்த்தை சமாதான அறிக்கையாக இருக்கிறது. ஸோ அப்போ காலம் நிறைவேறுகிற செயல்னு கேட்டிங்கன்னா சமாதானம். இது நம்ம பார்க்கலாம், சில சபைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் சொல்லுவாங்க. ஆனால் சமாதானம் ஒரு அறிக்கையாக இல்லாமல் ஒரு ஞாபகமாக நமக்கு இருக்குதா? ஸோ நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் மறதிக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ டிமென்ஷியா வியாதி, அல்சைமர் டிசீஸ் வருது. ரொம்பவும் யதார்த்தமான செயலாக இப்போது இருக்கிறது. ஆமாம், மறதி வந்து கொண்டிருக்குது. ஸோ அது ரொம்ப ரொம்ப தீவிரமாக அணுகப்பட வேண்டியது. ஏன்னா
நாம் மறதியை நீங்க வேண்டும். அது ஒரு நோய். அந்த நோய் பெரிய அபாயம் இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து மறதியில் போகிறோம். நமக்கு நம்மளுடைய பண்பாடு மறந்து போகிறது, நம்மளுடைய பூர்வீகம் மறந்து போகிறது, நமக்கு சொந்தங்கள் யாருன்னு மறந்து போகுது, எல்லாமே மறந்து போகுது. ஸோ அப்போ எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அது எப்படி இருக்குது? சூழல் ரொம்ப கஷ்டமாக தான் இங்கே இருக்கும். ஸோ ஆனால் இது வந்து ஒரு அறிக்கையாக இருப்பதற்கு சாத்தியமில்லை. சமாதானம்ங்கிறது இது நம்ம சம்பிரதாயத்தில் பேசப்படுகிற ஒரு விஷயம். அது என்னென்னா இருக்கிறது அப்படின்னு நாம் வந்து நமக்கு ஒரு ஞாபகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், சமாதானம் இருக்குதுன்னு ஞாபகம் வர்றது தான் சமாதானம். சரி, இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த தோட்ட குத்தகைதாரர்கள் அவர்கள் இந்த செயலில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் வந்து விட்டு கொடுக்கறதா இல்லை. ஆமாம், விட்டு கொடுக்கறதா இல்லை. ஆனால் ஏன் இந்த ஒரு முதலாளியாகிய ஒரு தந்தை தன் குமாரனை அனுப்ப வேணும்னு முடிவு எடுத்தார் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கிறோம். இதை வந்து இவன் யோசிக்கிறான். ஆமாம், யார் அத்துமீறல் செய்து கொண்டிருக்கிறார்களோ இந்த குத்தகைதாரர்கள் யோசிக்கிறார்கள். அவர்கள் யோசிக்கிறார்கள், இவர் ஏன் குமாரனை அனுப்பினார். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஒரு தாழ்வு வருகிறது, ஒரு மறதி வருகிறது. இப்போ தான் சொன்னேனே, மறந்துட்டா. தன் குமாரனை சுதந்திரவாளின்னு இந்த தோட்டக்கார தந்தை மறந்து விட்டார். நம்ம அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அந்த உண்மையை சொல்லிட்டு கேட்குறார், இப்போ என்ன செய்வார் அப்படின்னு. ஆமாம், அவர் என்ன செய்வார்? முதலாளி என்ன செய்வார்? குத்தகைதாரர் என்ன செய்வார்? அந்த 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 தோட்டத்து உரிமையாளர் என்ன செய்வார்? வேற காவலாளியை கொண்டு வந்து அவர்களை தண்டிப்பார், தன் மகனை கொன்றதற்காக அப்படின்னு கதையில் சொல்லப்படுகிறது. நியாயம் தீர்ப்பார். அப்புறம் இவர் வந்து தன்னுடைய தோட்டத்தின் உரிமையை நல்ல மனிதர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் நீங்கள் யோசித்து பார்க்கணும், இங்கே இவர்கள் பிள்ளையை கொண்டு விட்டார்கள் அப்படின்னு. ஆனால் பிள்ளை மறதியில் வந்திருக்கிறதுங்கிறது தான் இங்கே செய்தி. ஆமாம், நாம் பிள்ளைய அனுப்புகிறோங்கிற ஞாபகம் இந்த தோட்டத்து உரிமையாளராகிய தந்தைக்கு இல்லை. ஆமாம், அப்போ தகப்பனுக்கு மறதி இருந்தால் பிள்ளைக்கும் மறதி வருமோன்னு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கோ, அந்த தோட்டத்து குத்தகைதாரர்கள் அத்துமீறலில் இப்பொழுது பயிற்சி செய்து கொண்டிருக்கும் மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் சுதந்திரவாளி அப்படின்னு அவனை சொல்லுகிறார்கள். என்ன சுதந்திரவாளி? எப்படி நீங்கள் அவனை போய் வந்து சுதந்திரவாளின்னு சொல்லுவீங்க? அவங்க இவன் மறதியின் மனிதன், மறதியின் மகன் அப்படின்னு அவனை சொல்லுகிறார்கள். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ யாராவது உங்களை பார்த்து நீங்கள் இன்னாரோட பிள்ளைன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் உங்களுடைய தந்தையின் மறதியை பயன்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆமாங்க, அப்பாவுக்கு மறதி இருந்தால் பிள்ளைக்கும் மறதி இருக்கணுமா என்ன? நீங்கள் அதை அவர்களுக்கு இவன் வருவது ஒரு சூழல் தான். அவர்களுக்கு தேவை அந்த தோட்டத்து உரிமையாளரின் மறதி. நீங்கள் அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். அப்பா மறந்துட்டு இருந்தானே, சரி அவன் வந்து ஆட்களை அனுப்பினார், அதுலேயும் உண்மை இருக்குது. ஆமாம், அவர் மறதி இருந்தாலும் டோட்டல் மறதியில் இல்லை. இவன் மகன், இவன் வேலைக்காரன், இவன் வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருக்காங்க, குத்தையில் இருக்கிறாங்கோ, எல்லாமே அவருக்கு நினப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு நினப்பில்லாத விஷயம் என்னன்னா, இங்கே கொடுமை இருக்கிறது. அந்த கொடுமை ஏதோ இந்த குத்தகைதாரர்களின் அத்துமீறலில் இல்லை, மறதிக்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் சரியான நேரத்தில் விசாரணைக்கு அனுப்பவில்லை. அவர் வந்து எப்பயுமே உரிமையாளருங்கிறவன் அவனுடைய இதில் இருக்கணுங்க.
அவனுடைய ஆளை, அவனுடைய உரிமையின் செயலை, இவன் விளைவு பறிபோகும்போது தான் பிள்ளையை அனுப்புகிறானே தவிர விளைவை கண்காணிக்கவோ இல்லை அவர்களிடம் விசாரணை செய்யவோ இல்லை பயிர் செய்யப்படும் போதோ அப்பெல்லாம் அனுப்பணும். தேவையான செயல் நமக்கு கொடுக்கப்படணும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிர் விளைவின் போது அவன் களத்தில் நம்ம இருக்கணுங்க. களங்கிறது என்ன? அது நெற்களமோ இல்லை இது சண்டை களமோ, களத்தில் இருக்கிறது தான் செயல். அங்கே நீங்கள் களத்தில் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் குமாரனா தந்தையான் உணரப்படுவீர்கள். ஆமாம், இப்போ இவர்களின் வார்த்தை இவன் தந்தையின் மகன்கிறது இல்லை, இவன் சுதந்திரவாளி. நான் தான் சொல்லிட்டேன், மறதி வந்துட்டு. ஆமாம், அது அவங்களுக்கு வர்றதை விட இவர்களுக்கு வந்து விட்டது. இவர்கள் குத்தகைதாரர்கள், இவர்கள் அத்துமீறல் செய்ய முடியாது, இவர்கள் தவறாக பேச முடியாது, ஒரு ஒரு உரிமையில்லாத அறிக்கையை செய்ய முடியாதுங்கிற அந்த மறதி இவர்களுக்கு வந்து விட்டது. இவர்கள் சுதந்திரவாளிங்கிற அறிக்கையை ஏன் செய்கிறான்? ஏன்னா இப்போ இவன் தான் சுதந்திரவாளி. அந்த அளவுக்கு மறதியின் செயல், அந்த அளவுக்கு அத்துமீறல் செயல் ரொம்பவே நிஜமாகி விட்டது. இந்த காலத்துலலாம் அப்படி தாங்க. நீங்கள் ஒரு 10 நாள் போகலன்னா அது அவங்களுக்கு தான். ஸோ அது மாதிரியான ஒரு சாத்தானிய நாடகத்திலே இருக்கிறோம். ஸோ அப்போ இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு மறதி இருக்கா, நாம் சரியான விதத்தில் வியாபாரத்தை அணுகுகிறோமா, ஒரு கண்காணிப்பு இருக்கிறதாங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப கவனம் வச்சுக்கணும். ஆமாம், எந்த விதமான நாடகத்துக்கும் மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பார்ப்பது இவன் விழிப்புணர்வா மறதியாங்கிறது தான். ஸோ அப்போ விழிப்புணர்வு தான் அவர்களின் இலக்காக இருக்கிறது. விழிப்புணர்வு, ஞாபகத்திறன், அதுதான் அவர்கள் இலக்காக இருக்கிறத தவிர எந்த விதமான ஒரு நிரூபணத்துக்கோ எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கோ கூட இப்போ மக்கள் பயப்பட மாட்டேங்கிறாங்கோ. அந்த அளவுக்கு கொடுமை செயல் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அபாயம் நிறைந்த சகோதர பகைங்கன்னு இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இவன் என்ன பண்ணுறான்? சகோதரனை குற்றம் சாட்டுகிறான். எங்கே போய் தேவ சன்னிதானத்தில் போய் அவன் குற்றம் சாட்டுகிறான். என்ன சொல்லுகிறான்? இவனுக்கு மறதி இருக்கே, இவன் ஏன் முதலாளியாக இருக்கணும், நான் தான் முதலாளியாக இருக்கணும் அப்படி சொல்கிறான். ஸோ இப்போ என்ன செயல்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு இவங்க யோசிச்சிருக்கணும். நாம் நிலத்தை மறந்துட்டோம், குத்தகையை மறந்துட்டோம், இவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களாங்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நம்ம பிள்ளையும் மறந்துடுவோமா? நாம் ஏன் பிள்ளையை இவனிடத்தில் அனுப்ப வேண்டும்ங்கிறதையாவது ஞாபகம் வச்சுருக்கணும். பட் இந்த சுதந்திரவாளிங்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனை நாம் என்ன வேணால் பேசலாம், அதெல்லாம் அவனுக்கு பலிக்காது, நமக்கு பலிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இவர்கள் சுதந்திரவாளியாகி சுயாதீனராகவும் ஆகிவிட்டார்கள். இப்போ இவர்கள் சாத்தானின் நாடகத்துக்கு சுயாதீனர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன நம்ம செய்கிறோம்? இந்த சூழலை நாம் இயேசுவின் இடத்துல பொருத்தி பார்க்க முடியுமா? நீங்கள் எந்த கதையையும் எந்த செயலையும் இயேசுவின் இடத்துல பொருத்தி பார்க்க முடியாது. அப்போ இயேசுவின் சுயாதீனம் என்ன, நமக்கும் இயேசுவுக்குமான சுயாதீனம் என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுதந்திரம், சுயாதீனம் இதெல்லாம் விரோதி அணுகுகிற வார்த்தைகள், செயல்கள். அப்படி ஒரு சுயாதீனம் இருக்குன்னு சொன்னால் அது நம்மளுடைய தோராங் என்கின்ற திருச்சட்டம், அதுதான் சுயாதீனம் பெற்றிருக்கிறது. அப்போ நாம் இந்த சுயாதீன பிரமாணத்தின் செயலில் தான் நாம் தந்தையாம் இறைவனை அணுக முடியும். ஸோ அப்போ சுயாதீன பிரமாணங்கிறது இருக்குதா? நியாய பிரமாணம் தாங்க சுயாதீன பிரமாணம். ஸோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம புஸ்தகத்தின் சுயாதீனர்கள் அப்படின்னு பார்க்குறோம். புஸ்தகம் தான் சுயாதீனங்கிற வார்த்தையே வெறும் மொழி நடை தானே தவிர அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இயேசுவை சந்திக்கணும்னா சுயாதீனம், சுதந்திரம் இதெல்லாம் நம்ம மறந்துடணும். ஏன்னா நாம் மறதியில் இருக்கலாம், ஆனால் பரம தந்தை மறதியில் இல்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ
ஸோ அப்போ இந்த கதையோடு நம்ம இயேசுவை பொருத்தி பார்க்க முடியுமா? கண்டிப்பாக இல்லை. இயேசுவுக்கு நடந்தது இங்கே நடந்ததை காட்டிலும் கொடுமை. ஸோ அப்போ நம்ம இயேசுவுக்கு என்ன யோசிக்கிறோம்? என்ன யோசிக்கிறோம்? இவர் தான் மறதியில் இல்லையே, நான் பரமதந்தையின் மகன்னு சொல்கிறாரு, அவ்வளவு தைரியமாக பேசுகிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவரை ஏன் நம்மளால் அணுக முடியவில்லை? ஏன்னா நாம் இன்னும் மறதியில் தான் இருக்கோம். மறதி தான் நமக்கு லாபமாக இருக்கிறது. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது அப்படி இல்லைங்க. ஞாபகத்திறனில் ஒரு ஒரு உண்மை செயலில் நமக்கு இல்லாத வாய்ப்பு மறதியில் இருக்காதுங்க. ஆமாங்க. யாரோ ஒருத்தர் மட்டும் கஷ்டப்படுறாங்கோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் கவனம் வச்சுக்கணும். அந்த ஒருத்தர் தான் உலகம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ உலகமே இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அப்போ நாம் அறிவில்லாமல் இருக்கிறோம், அறிவடைய வேண்டும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன நடக்குது? இந்த சுதந்திரம், சுயாதீனம் இப்படிங்கிற வார்த்தை எல்லாமே கூட நமக்கு ஒரு பாதுகாப்பின்மையும் வெறியையும் கொடுத்து இருக்கிறோம். நாம் புஸ்தகம் பெற்றவர்கள்ங்கிற அறிவு வரணும், அந்த புஸ்தகத்தின் செயல் நமக்கு வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? புஸ்தகம் இல்லாதவர்களை நம்ம என்ன சொல்கிறோம்? அவங்க வந்து இந்துவாக மாறிட்டாங்கோ, அவங்க முஸ்லீமாக மாறிட்டாங்கோ, அவர் வந்து பின்மாற்றத்தில் போயிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. ஆமாம், அவர் இந்துவாக இருந்தாலும் அவர் இந்து சகோதரன், முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் சகோதரன். ஸோ இப்போ நம்மக்கிட்ட சகோதரங்கிற அடையாளம் இருக்கணும். ஸோ அப்போ அவர் இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் அந்த நாம் புஸ்தகம் பெற்றவர்கள் நம்ம தெரிவு நமக்கு இருக்கணும். நாமளே ஒரு அடையாளத்தில் இல்லை, புஸ்தகம்தான் அடையாளத்தில் இருக்குது. நாம் என்ன கிறிஸ்தவங்களா? அது நாம் என்ன இந்துவா? நாம் என்ன முஸ்லீமா? ஸோ இப்போ வேறு பிரித்து பார்ப்பதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ தனித்துவமான அடையாளம் நமக்கு இல்லை, அது புஸ்தகத்துக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ புஸ்தகமே தனித்துவமான அடையாளம் பெற்றிருந்தாலும் கூட புஸ்தகம் இப்படி வந்து பாதி விஷயத்தை தானே சொல்லுது, ஒரு மறதியில் இருந்த செயலை தானே சொல்லுது. சங்கடம் தந்தைக்கும் நடந்திருக்கிறது, சங்கடம் மகனுக்கும் நடந்திருக்கிறது, சங்கடம் அத்துமீறல் செய்தவர்களுக்கும் நடந்திருக்கிறது. அப்படி பார்க்கும்போது எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மறதிங்கிற ஒரு மாய சூழலிலே அப்படிங்கிறது நான் பார்க்குறோம். சரியா? அவர் தானே மறந்தார், அவர் தானே பிள்ளை அனுப்பிச்சார். ஒரு ஒரு டிவைன் என்கவுண்டர் இருக்கணுமோன்னு, ஆண்டவர் இதிலே தலைப்பட வேண்டுமோன்னு, காவலாளியே ஆண்டவர் அனுப்பணுமோன்னு, ஆண்டவர் இந்த நாடக சூழலை முடித்து வைக்கணுமோன்னு நீங்கள் ஏன் அப்படி எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவர் புஸ்தகத்தை தந்திருக்கார். நீங்கள் ஏன் மறதியை மறதிக்கு மருந்து வேணும்னு கேட்குறீங்க? இப்போ அவர்கள் டீச்சர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? தந்தையானவர் வருவார், தீயவர்கள்கிட்ட இருந்து நல்லவர்களுக்கு இதை மாற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது. இது ஒரு விழிப்புணர்வான வார்த்தை. தந்தை வருவார், தீமையை நீக்குவார், நன்மையை கொடுப்பார், சந்தோஷம். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு தந்தை இருக்கிறான், மரித்து போன ஒரு மகன் இருக்கிறான், அதை பற்றி அவர்கள் பேசவே இல்லையே. ஸோ அப்போ சீசர்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வில் இருக்கிறார்கள்னா, இந்த கதையை மீறின செயலில் ஆண்டவர் இருக்கிறார், அதனால் அவர் நீதி செய்வார், இந்த கதையை அவர் முடித்து வைத்து விடுவார், நமக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு இவர்கள் நமக்கு இந்த சூழலில் எல்லாருக்கும் கஷ்டம் வந்தால் கூட, மறதி வந்தால் கூட, புஸ்தகத்தில் இருக்கிற நமக்கு வராது, நமக்கு தந்தை அதை பெற்று தருவார் அப்படின்னு அவர்கள் நம்புகிறாங்க. ஸோ பாருங்க, இப்போ இந்த கதை நிஜமாக இருந்தால் உங்களுக்கு லாபமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது வந்து வெறுமனே மறதி செயல் இல்லை, இது சாத்தானிய நாடகம் அப்படிங்கிறத நாம் பார்த்துக்கணும். நாம் ஏதோ வெளி மனுஷனாக இருந்து, ஆமாம், ஏதோ இந்த புஸ்தகம் சுயாதீனம்னு சொல்லி நம்ம படித்து நம்ம இந்த நாடகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை கையாள முடியும் நம்ம யோசிக்க முடியாதுங்க.
முடியாதுங்க. மறதி நமக்கும் இருக்குது. நம்மளால் சொல்ல முடியுமா நாம் அத்துமீறல் பண்ணலன்னு? நம்மளால் சொல்ல முடியுமா நம்ம குடும்பத்தில் பாவம் இல்லைன்னு? சொல்ல முடியாது. ஒருவேளை நமக்குள்ளேயும் ஏதாவது சங்கடம் இருக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம மேலே தான் அத்துமீறல் நடக்குது, நாம் தான் கஷ்டப்படுறோம், நாம் தான் தெருவில் நிற்கிறோம் அப்படின்னாலும் கூட நாம் 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 வந்து சாத்தானை மறுக்க முடியாதுங்க. ஆமாங்க, அது அது உண்மை, அது உண்மை. எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்க முடியுமோ தவிர கொடுமை சூழல் உண்மையாக இருக்கிறது. ஸோ அப்போ ஒரு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட அதிபதி தான். ஸோ அப்போ ஆண்டவர் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த கதை துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் அதிபதின்னு அவர் பேசிகிட்டு இருக்கார். ஸோ அப்போ காலம் நிறைவேறினது அப்படின்னு சொல்லும் பொழுது மறதியை நீங்கும் காலம் வந்துவிட்டது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ ஆண்டவர் மறதியை நீக்கவே இறங்கி வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கதை சூழலில் மறதி இருக்கிறதுங்கிறத நம்ம அறிவு பெற்றோம்னா அதுதான் மறதியை நீங்கும் செயல். ஸோ இப்போ மறதியை நீங்கள் எப்போ அடையாளப்படுத்துவீங்க? நீங்கள் மறந்து போகும்போது தான். ஸோ இது இவ்வளோ நாள் மறந்து போயிட்டாய், ரொம்ப நாள் மறந்து போயிட்டாய், இப்போ உனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வேளை இறங்கி வந்தார் என்னவோ. ஸோ பார்க்கலாம். இப்போ சுதந்திரவாளி யார்? ஏரோது, பிலாத்து, அப்புறம் ரோம பேரரசன், அப்புறம் அங்கே இருந்த தலைமை ஆசாரியன் அண்ணா காய்பா, இவெல்லாம் சுதந்திரவாளிகள். ஆமாம், ரோம மதம் சுதந்திரம் பெற்றிருக்கிறது மேசியாவை சிலுவையில் அறைந்து அப்படின்னு நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ நாம் இந்த நாடகத்தை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ பார்க்கலாம். இப்போ நம்ம தந்தை வலித்திருக்க முடியுமா? அவரோட அதிபதித்துவம் வாய்க்குமா அப்படின்லாம் நாம் யோசிக்கணும். இவர் தந்தையின் பிரதிநிதி. ஆக நம்ம சம்பிரதாயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இருக்குது. தோரா உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? நான் நான் என்ன சொல்கிறது, நான் சுயாதீனமாக இருந்தாலும் நான் முழுமையானவன் இல்லை அப்படின்னு தோரா தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறது. ஸோ இப்போ நீங்கள் எப்போ சுயாதீனமாக இருக்கும்போது தான், நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது தான், நீங்கள் பயிற்சி செய்யும்பொழுது தான் நீங்கள் சுயாதீனராக மாற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சுயாதீனமாக, புஸ்தகம் சுயாதீனமாக மாறும் அதை பயன்படுத்தும் பொழுது தான். ஸோ அப்போ நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியில் என்ன வருது? இயேசுக்கான நேரம் வருது. நீங்கள் இயேசுவோடு பயிற்சி பண்ணணும். ப்ரீச்சர்ஸ் கேம்பில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் தந்தையை போல அடையாளப்படணும், தாயை போல அடையாளப்படணும். அவர்களை அதாவது விசுவாசத்தின் செயலில் நம்ம சாட்சியான தாய் தந்தையரின் அதாவது ஆண்டவரின் இரக்கத்தின் செயலில் நாம் அடையாளப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம இதில் உதவி பெற்றிருக்கிறோம், சகோதரனா இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட இயேசு அந்த நிலைமையில் இல்லைங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இயேசு நமக்கு இருக்கிற சௌகரியத்தில் அவர் இல்லைங்க. ஆமாம், இப்படி ஒரு ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் செய்ய முடியும், ஆண்டவரை நான் தைரியத்தோடு அறிவிக்க முடியும், தாய் தந்தையாகவே ஆலோசனையின் மனிதனாகவே என்னால் அணுக முடியும் அப்படின்னு இயேசு நினைக்கல. ஆமாம், ஏன்னா இயேசு பிலாத்துக்கிட்ட போக வேண்டியிருந்தது, இயேசு அண்ணா காய்பா கிட்ட அவமானப்பட வேண்டியிருந்தது, இயேசு தன்னுடைய பரம தந்தையின் இடத்துக்கு தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டியிருந்தது, கிளைம் பண்ண வேண்டியிருந்தது. நான் இப்போ அங்கே இருக்கேன்னு அவர் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ அதன் அர்த்தம் என்னென்னா, இந்த நேரத்தில் அவர் ஒரு தெய்வீக மனிதனாகவோ புஸ்தகத்தை பயன்படுத்தும் மனிதனாகவோ கூட இருக்க முடியாது. ஸோ இப்போ நீங்கள் புஸ்தகத்தை பயன்படுத்தினா புஸ்தகம் சுயாதீனம் ஆகிடும்,
புஸ்தகத்தில் என்ன இருக்குது? கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், வாக்கு இருக்குது. ஒரு புஸ்தகத்தில் என்ன இருக்குது? புஸ்தகத்தில் அவர் அவர் நம்மளுடைய மீட்பர், அவர் நமக்காக ஜீவன் தந்தார், அவர் 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 ஜீவ விருஷத்தின் பரிகாரம் வருகிறது. இப்போ நம்ம ஏதேன் தோட்டத்துக்கு போகணும். ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்தது? ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் இந்த நன்மை தீமையின் பாவ விருஷத்து கனியை புசித்தார்கள். சரிங்க, நன்மை தீமை பாவ விருஷம் தான், அது பாவ கனி தான். ஆனால் அது அது என்ன? அது என்ன? அது வந்து ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நன்மை தீமையில் என்ன இருக்குது? நன்மை தீமையில் ஒரு பாம்பு பேசுகிறதுங்க. அது சொல்லுது இந்த மரம் நல்லதுன்னு. ஏங்க அது விட்னஸ் பண்ணுது அந்த மரத்தை? ஏங்க அந்த மரம் அந்த அளவுக்கு ஒரு 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 ஆமாம், அவளுக்கு தெரியும் இது வந்து மானக்கேடு, இது கொடுமை, ஏதோ ஆதாம் இந்த மரத்தை வளர்த்துருக்குறாங்கிற ஒரு 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 கற்பனை ஏவாளுக்கு வந்துடுதுங்க. ஆதாம் வளர்க்காமலா ஏவாளுக்கு அந்த கற்பனை வந்துச்சு? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆதாம் ஒரு ஒரு தெய்வத்தின் பிள்ளை, அவன் ஜீவாத்மாவாக அடையாளப்பட்டவன். ஸோ ஆதாம் வந்து ஒரு தகுதியான மனிதன் தான். ஆனால் ஏவாள் ஆதாம தன்னுடைய சுயாதீனம்னு கற்பனை பண்ணிக்கிட்டா பாருங்கோ. இந்த ஆதாமிய விருட்சத்தின் அருகில் சென்றதாலே அப்படின்னு நான் பார்க்குறோம். நான் 4 வருஷமாக யூடியூப்பில் வீடியோ போடுறேங்கோ. ஆனால் நான் மாமியை வச்சு பேசும்போது தான் 88 வியூஸ் வருது. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ். இப்போ ப்ரோட்டோகால் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாந்தா ரகா மேக்கரோனி. சரி, நான் இதுக்கு விளக்க சொல்லணுமோ? நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு மேக்கரோனி. ஸோ இப்போ இந்த உணவு நமக்கு உதவியா? அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, காலையில் சாப்பாடு மேக்கரோனின்னு, இந்த அர்த்தம் உதவியா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அதை வாயில் போட்டு சாப்பிட்டு அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நீங்கள் ஜீரணமாகி உங்களுக்கு தெம்பாக இருந்தால் தான் உதவி. சாப்பாடாக இருக்கிறது தான் உதவி. ஸோ அப்போ ஒரு ருசி உள்ள உணவு என்னது? சாந்தா ரகா மேக்கரோனி. ஸோ சம்திங். எனக்கு மேக்கரோனி பிடிக்காது, மன்னிக்கவும், நான் சாப்பிட்டதில்லை. ஸோ இப்போ நம்ம உண்மை பேச இது பயிற்சி இல்லைங்க. ஆமாங்க, பயிற்சி நாம் உண்மையை பயன்படுத்தும் போது தான் வருகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ தட் இஸ் an evil spirit from God. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. God have only one. God is one and he is very pure of it. அவரிடத்தில் தீமை ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அசுத்த ஆவி வந்தது. அது வந்து நாடகத்தில் சேர்ந்து கொண்டது. அது வந்து ராஜாவுக்கு அந்த அசுத்த ஆவி வந்தது. அதில் வந்து தாவீது வந்து பாடினான், சம்திங் லைக் தட். ஏதோ ஒரு கதை வருகிறது, ஏதோ ஒரு இது வருகிறது, நாடகம் வருகிறது. ஆனால் இதில் வந்து ஆண்டவர் சமூகத்திலேருந்து ஒரு ஆவி வந்ததுன்னு சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. பரிசுத்த ஆவியின் செயல் கூட அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியின் செயல் மேசியாவுக்கு வாக்கு பண்ணப்பட்ட செயல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது நம்ம பார்க்கணும். இப்போ பரிசுத்த ஆவி அம்மன் கோயிலில் இறங்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஸோ பிரச்சனை தான் இல்லையா? ஆமாம், நமக்கு பரிசுத்த ஆவி வித்தியாசமானதுங்கிறது வேற விஷயம். அது வந்து மேசியாவின் அடையாளங்கிறத நம்ம தனித்துவமான செயலுங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும். ஸோ அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குதா சுவாமி? நீங்கள் இது வந்து ஒரு ரியல் கிஃப்ட் ஆர் சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்ல முடியுமா? எனக்கு அதெல்லாம் இன்னும் அதை நான் டச் பண்ண முடியல. ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தஸ். இயேசு இந்த காலத்தில் அந்நியமானவராக இருக்க முடியாது.
ஏன்னா எல்லாருக்கும் தெரியுது, அறிவிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறார், அறிவு பெற்றிருக்கிறார். ஸோ அதனால் அந்த அறிவு குடும்ப சூழலில் கலந்துருக்கிறது, உலகத்தின் சூழலில் கலந்துருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒரு உதவி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆமாம், எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அர்த்தம் புரியுதுங்க. ஆமாங்க. யாரோ ஒருத்தர் வெறுமனே லிட்ரலாக பேசுகிறார், புஸ்தகமே பேசின்னு இருக்கார், ப்ரீச்சர்ஸ் கேம்பில் பேசின்னு இருக்கார். ஆனாலும் எனக்கு அது ஒரு கதையாகவும் ஓமையாகவும் ஒரு யதார்த்த செயலாகவும் இதில் ஆண்டவர் இல்லைன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு எளிமை செயலாகவும் தெரிகிறதுக்கு பரிசுத்த ஆவி தான் காரணம். மக்கள் தலைவர்கள் அத்தனை உண்மை செயலில் இருந்தது தான் விஷயம். மாமி அத்தனை உண்மையானவள்ன்றது செயல். ஏங்க உங்களுக்கு எல்லாமே மாமி தானா? கண்டிப்பாக ஐ வில் ப்ரூவ் திஸ், ஐ வில் ஷோ மை செல்ஃப். இந்த கதையில் நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக இது வெறுமனே மாமி மட்டும் என் உணர்ச்சி இல்லை, என்னண்ட அறிவின் செயல் இருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆமாம், இதுவும் MP3 தான். ஐ ஜஸ்ட் வாண்ட், அறிவெல்லாம் MP3யில் போட்டுருவேன். கதையெல்லாம் நான் வீடியோவிலே பேசுவேன். ஆனாலும் நான் பயிற்சி செயலில் இதை உட்கொண்டு விட்டேன். ஆமாம், ஐ ஹாவ் ஈட்டன் தி காட்ஸ் வேர்ட் அப்படி பார்க்கலாம். ஸோ இப்போ ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? கதை சூழலில் ஒரு மறதிங்கிற செயல் இருக்குதுன்னு அந்த வார்த்தையை சொல்லுகிறது. ஸோ இப்போ இவன் எந்த தைரியத்தில் பிள்ளைய அனுப்பிச்சாங்கிற அந்த கேள்விக்கு பதில் இல்லை கதையில். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும். ஆமாம், பிள்ளையானவன் எப்படி போனான்? இதுவாக போல தந்தையின் இடத்துல போல. ஸோ தந்தையாவது போக முடியுமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இங்கே தந்தை பிள்ளை எதுக்குமே அர்த்தம் இல்லை. அவர்கள் பயன்படுத்த நினைப்பது அவர்கள் காலத்தை. ஆமாம், நீ ரொம்ப நாள் மறந்துட்டாய், அதைத்தான் அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்க தந்தையையும் கொல்லுவாங்க, பிள்ளையையும் கொல்லுவாங்க. ஆமாம், அவர்களால் இயலுமானால் அதிபதித்துவத்தையும் கொள்வார்கள், சட்டத்தையும் கொன்று விடுவார்கள். நாம் அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது குத்தகை ஒப்பந்தம் செய்யப்பட்டதான்னு கூட நமக்கு அறிவிக்கப்பட முடியாத அளவுக்கு அவர்கள் கரம் ஓய்ந்திருக்கிறது, ஓங்கி இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஆமாம், இவன் சுதந்திரபாலி, ஆனாலும் சுயாதீனன் இல்லை. ஸோ சுயாதீனம் அப்படிங்கிற செயல் பயன்படுத்தும் போது தான் வாய்க்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்துக்கலாம். ஆமாம். ஸோ இப்போ யார் பயன்படுத்துவா? ஏமாத்தினவங்க, அத்துமீறல் பண்ணவங்க பயன்படுத்துவாங்களா? கண்டிப்பாக இல்லை. ஸோ யார் பயன்படுத்த முடியும்னா இரக்கத்தின் செயலிலே புஸ்தகத்தை பெற்றிருக்கிறோம் நம்ம தான் பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ புஸ்தகம் சுயாதீனமாக மாறிவிடும். ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அறிக்கை செய்யப்படும் ஒரு சுதந்திரவாளியோ சுயாதீனனோ இல்லை. அவர் அரணில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறது, தந்தையின் மனதை கொண்டிருக்கிறார், தந்தையின் விழிப்புணர்வை கொண்டிருக்கிறார். அவர் ஒரு வீட்டில் பாதுகாப்பாக கேட் பண்ணியிருக்காருங்க. ஆமாம், இதுக்கு மிஞ்சி நீ எனக்குள்ளே வர முடியாதுன்னு அவர் தடை செய்திருக்கிறார். அவரை நீங்கள் அணுக முடியாது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் எப்போ நீங்கள் ஆண்டவரை அணுக முடியும்னு கேட்டிங்கன்னா, அவர் பயணப்படும் போது தான். ஆமாம், ஏன்னா அவர் பாதையை உங்களால் தடை செய்ய முடியாது, அவரை நீங்கள் தடுக்க முடியாதுங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் தடையற்ற விதத்தில் பயணம் செய்வார். ஆமாம், ஏன்னா இவன் சுதந்திரவாணின்னு சொல்லி வழியில் கொன்றார்கள். நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நேரம் கொடுக்கவே இல்லை பாருங்க. ஆமாம். ஆமாங்க.
ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்தின் வாக்கு. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இப்படி உன்னை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது வந்து சமாதானங்கள். ஸோ சம் கைண்ட் ஆஃப் பீஸ் இன் திஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆசீர்வாதமே உண்மை இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி தாங்க ஆசீர்வாதம். ஸோ ஒரு கூட்டு முயற்சியில் என்ன வருது, சாபம் நீங்குகிறது அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஆசீர்வாதம்னு ஒன்று வருதுன்னா சாபம்னு ஒன்று இருக்குதுன்னு அர்த்தமானா, அப்போ நம்ம சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்பொழுது கூட்டு முயற்சி செய்யும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு கொடுமை செயலில் தான் ஆண்டவர் ஆபிரகாமின் உடன்படிக்கையை உறுதி செய்கிறார். அது அவனுக்கு வாச்சுதா? இல்லைங்க, பாவம். சாரால ஃபாரை கூட்டின்னு போயிட்டான். இப்போ கஷ்டம் இருக்குது. ஆமாம், அவர் 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 தவிச்சு கஷ்டப்பட்டு தான் இருந்தார். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், இவன் யாக்கோபு இஸ்ரவேல்னு சொல்லப்படுகிறான். சாராயேல், சாராவின் அதாவது அரசியின் மகன் அப்படிங்கிற மாதிரி. அவர் பாட்டி, சாரால் பாட்டி. ஆனாலும் அவனுக்கு அந்த கணிகையின் செயல் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? யாக்கோவுக்கு வாக்கு பண்ணப்படுகிறது. யாக்கோபு ஒரு மேசியாவின் நிலையில் இருக்கிறார். ஆனால் பாருங்க, அவர் 12 பிள்ளைகளை பெற்றார். ஒரு பிள்ளை தான் அறிவோடு இருந்தது. அது கிணற்றில் போடப்பட்டது, அடிமையாகப்பட்டது, எகிப்துக்கு விற்கப்பட்டது. அது பாடுபட்டுச்சு, உலக பஞ்சத்தில் மாட்டிக்கொண்டதுக்கு, உலக நாடகத்தில் மாட்டிக்கொண்டது. பாருங்க, அவன் அதிபதியாக இருக்கான். அவன் என்ன செய்வான் சொல்லுங்க? தன் ஒரு தாய் வயிற்று பிள்ளையாக இருந்தாலும் அவனை காப்பாற்றுறதுக்கு அவனை சிறையில் அடைக்க முடியாத ஒரு தந்திரம் செய்ய வேண்டி இருக்குது. எல்லா இடத்துலையும் நாடகம் இருக்குதுங்க. ஆமாங்க, எல்லாத்துலேயும் கஷ்ட நஷ்டம் இருக்குதுங்க. ஆமாங்க, யாராவது ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க, யாராவது ஒருத்தர் இழிவுபடுத்தப்படுறாங்க, அசிங்கப்படுறாங்க. ஆனாலும் கூட கிணற்றில் போடப்பட்டு ஒரு கொடுமை செயலில் தான் யோசேப்பு அசிங்கப்படுத்தப்பட்டான். ஸோ ஒரு அத்துமீற செயலில் தான் அசிங்கப்படுத்தப்பட்டான். கதையில் ஒரு பெரிய இழிவு இருக்கிறது. ஆனால் அவன் யோசேப்பு என்ன சொல்கிறான்? தேவன் நமக்கு உதவினார், தேவன் நம்மளை காப்பாற்றினார், என் மூலமாக வந்து பஞ்சத்தை தீர்க்கும்படியாக தேவனுடைய செயலால் இது நடந்ததுன்னு அவன் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறான். ஒரு நல்ல செயலை இதுவாக எடுத்துக்கிறான், ஒரு ஏற்பாடாக எடுத்துக்கிறான். ஆக நாம் வந்து இந்த நாடகத்தை பார்த்துன்னு இருந்தோம்னா ஆண்டவரின் நன்மையின் செயலை நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்காக நடத்துகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேணும். அப்போ தான் நம்மளால் எதையுமே சகிக்க முடியும், சமாதானத்தோடு போக முடியும். ஆனால் பாருங்கள், அது ஏதாவது இருக்குதா? சமாதானம் இருக்குதா? ஏன்னா அவருக்கு சகோதரருக்கு நம்ப இல்லைங்க. யோசேப்பு நம்மளை பழித்திருப்பான், யோசேப்பு நம்மளை வாழ விடுவானா, வாழ வைப்பானாங்கிற மாதிரியான ஒரு பயமெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. ஏன் இருந்தது? இதே யோசேப்பை அவர்கள் தந்திரம் செய்தார்கள், பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு கூட போயிட்டாங்க. ஏன்னா அப்பாவை கூட்டிகிட்டு வரணும், இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர்கள் என்னென்னமோ செஞ்சுட்டாங்க. ஆமாம், நான் ஏன்னா இவர்கள் எப்பயுமே கதைக்குள்ளே ஆதாயத்தையே தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்பு இந்த நேரம் அப்படி இல்லைங்க. ஆமாங்க, நீங்கள் யோசேப்பை பயன்படுத்த முடியாது. யோசேப்பின் எல்லையிலே அவனை உள்ளே கொண்டு போய் வைக்க முடியாது. இங்கே 3 பேர் இருக்காங்க. ஆமாம், எப்ராயிம், யாக்கோபு, யூதா 3 பேரும் சேர்ந்து உழுகிறார்கள். ஆனால் இங்கே யூதா இல்லை, எப்ராயிம் யாக்கோபும் தான் இருக்கா. ஆமாம், அவர் தந்தை இருக்கிறார், புறஜாதியான ஒரு மனிதன் இருக்கிறான். ஆனால் அவன் யூத அடையாளத்தை வைத்திருக்கிறான். எப்ராயிமை நீங்கள் வந்து புறஜாதி யூதன்னு சொல்லி ஏதோ ஒரு இல்லாத யூதனை கொண்டு வந்து 3ஆவதாக சேர்த்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து நீங்கள் பயிற்சி செய்து விளைவை சந்திக்க வேண்டும். இப்படியெல்லாம் யோசேப்பு கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எந்த நேரத்துலையும் நம்மளோட மரியாதையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம இழிவுபடுத்தி தான் பட்டோம், நம்ம மேலே அத்துமீறல் தான் நடந்தது, நம்ம கிணத்துல தான் விழுந்தோம். ஆனாலும் கூட நாம் சகோதரர்களை அனுசரிக்க வேண்டும். ஆமாம், ஏன்னா
அந்த ஒற்றுமை தந்தை வருவாருங்கிற அந்த செயலில் நாம் இது வச்சுருக்கணும், மனதை வைத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா தந்தை மட்டும்தான் ஞாபகம், மற்றதெல்லாம் மறதி. ஸோ அதனால் பார்த்துக்கலாம். ஆமாம், என்ன இப்போ சுதந்திரவாளி சுயாதீனம்லாம் போய் சொல்லி நாடகமாடி சிலுவையில் ஏற்றுவார்கள்னு இயேசு தெரிந்து வைத்திருந்தார். ஸோ ஸோ அவர் இயேசு எப்பயுமே தன்னை உதாரணமாக்கி தந்தையின் மகனாக பிரசங்கித்தார். ஆனால் அவர் யாரை அவர் உதாரணம் காட்டும்படியாக அவர் என்ன ஒரு பெரிய மனுஷனா? அவருக்கு என்ன சிட்டியில் ஒரு ஏக்கரில் சர்ச் இருக்குதா? இல்லை வேற எனக்கு கேரவன் வச்சு, அதாவது சைட் வெஹிக்கல் வச்சு போகிற அளவுக்கு பெரிய இடத்துல ஹெட் பாஸ்டராக இருக்கார், டிபிஎம் மாதிரி ஒரு அந்த அளவுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தில் இருந்தாரா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. இயேசுவின் போதனையாகட்டும், இயேசுவின் செயலாகட்டும் நிந்தனைக்குள்ளாகவே தான் பயணித்தது. ஆமாம், அவர் தன்னை உதாரணமாக காட்டும்போது கூட அவர் புஸ்தகத்தை தான் யோசித்தாரே தவிர அவர் தன்னை தந்தையின் மகனாக காண்பித்துக் கொள்ளவில்லை. அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அவர் புஸ்தகத்தின் வாக்கு பண்ணப்பட்டவனாக இது நிறைவேறினது, புஸ்தகம் நிறைவேறினதுன்னு தானே சொன்னாரே தவிர அவர் தன்னை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அவர் கஷ்டப்படுற இடத்துல தான் இருந்தார். லட்சத்தில் மக்கள் வந்தாங்கோ, ஆனாலும் அவர் அவர் வேலையில் தான் கவனமாக இருந்தார். ஸோ அவருடைய ஞாபகத்தில் தான் அவர் கவனமாக இருந்தார், மறதியில் இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இப்போ நீங்கள் இவங்க பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா மறதி வந்துடும். சரியா? ஆமாம், இத்தனைக்கும் அவர் சட்டத்துக்கு அடிபணிந்து திருமுழுக்கு பெற்று ஒரு பரிசுத்தாவின் நிறைவில் இருந்த மனிதன் தான். ஆனால் பாருங்க, அவர் 40 நாள் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பரிசுத்தாவியாக இருக்கிறார். சரி, நம்ம பார்க்க என் வீட்லேயும் மறதியின் செயல் இருக்கிறது, பிசாசு கஷ்டப்படுத்துகிறான் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். கஷ்டம் இருக்குதான். ஆனால் உங்கள் கிறிஸ்தவ வீட்டில் தான் அது நடக்குது, உண்மை. ஆனால் அதனால் என்ன அசுத்தாவி இங்கே தான் அடையாளப்படுது, மற்ற இடத்துல அது அடையாளப்படலை. ஏன்னா அது அசுத்தாவியின் செயலாக இல்லை, அதுவே உண்மையாக இருக்குது. ஆமாம், நம்ம கொஞ்சம் வேறு பிரித்து பார்க்குறோம், எங்கேயாவது ஓடி தப்பிச்சுக்கலாமான்னு பார்க்குறோம், முயற்சி பண்ணுறோம். எத்தனை தடவை ஓட முடியும்? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? சரி, சாத்தான் தீவிரத்திருக்கிறான். அவனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கதையை சொல்லி முடிச்சிடுவான், காதில் பேசிடுவான். அப்போ நாமெல்லாம் இது பாருங்க, நான் மைக்கு வச்சு டேட்டா வச்சு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை அவன் காதிலே பேசிடுவானாக்கும். இப்படி இது இப்போ பாட்டு கேட்குதானோ அதுமாரி அசரீதியாக பேசிடுவானாக்கும். சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பலியாடு அடிமை தான். என்ன மாதிரியான பலியாடு? ஆமாம், இந்த ஓமையை காட்டிலும் ஏசப்பா தனித்துவமானவருங்கிறது நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோன்னு. அதுதான். ஆமாம், எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுங்க. இது ஒரு மதிப்புள்ள வாழ்க்கையாக இருக்கணும், குடும்ப ஒற்றுமை இருக்கணும். ஆமாம், நம்ம இதை கேட்டு பெறக்கூடிய இடத்துல இல்லைங்க. நாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காம்படிஷன் எப்பயுமே இருக்கிறது. ஆமாங்க, இதுமாரி ஆசிரியர் பேசி புத்தி வந்துட்ட மனுஷன் கூட இருக்கான். பட் பயன்படுத்தும்படியான மனிதன் தான் வேணும் நமக்கு. புத்தி வந்துட்டா என்ன? அதனால் என்ன வரப்போகுது? பயன்படுத்த முடியாத ஒரு மனுஷனுக்கு
என்ன இருக்குது நம்மள்கிட்ட இருக்க வேண்டியது என்ன? நம்ம கதை பெண்ணாசை மண்ணாசைன்னு இருக்கக்கூடாது. நம்ம கதை கற்பு நெறி, தியாகம், புண்ணியம், புகழ் அப்படின்னு இருக்கணும். ஸோ சம்திங் வி மஸ்ட் கெட் அஃப். நம்மளுடைய உதவியெல்லாம் எதாச்சும் செயலாக இருக்கும். உடுக்க இழந்தான் கை போலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், அது ட்ரெஸ்ஸு கீழே விழுறதுக்குள்ளே கை வச்சு தடுக்கணும். மானம் பறிபோவதை தடுக்கப்பட வேண்டும். ரொம்பவே தீவிரமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமாம், சரி. ஆமாம், நம்ம ஒன்றும் நம்மக்கிட்ட ஒரு நித்திய ஜீவனுக்கான வாக்கு இல்லை. நம்மக்கிட்ட ஒரு நிலையற்ற வாழ்வு தான் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் யதார்த்தத்தில் உணரணுங்க. ஆமாங்க, நாம் ஏதோ ஒரு நித்தியமான அடையாளத்தில் போயிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்ல, நிச்சயமான அபாயத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நாம் அறிவோடு இருக்கணும். ஆமாங்க, உலக அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். சமாதானமாக இருக்கும்போதே அறிவு தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், அப்புறம் சண்டையில் மறதி தான் வரும். ஆமாம், சரி. ஆனால் அது உங்களுக்கு வருதா? உங்களுடைய சூழலுக்கே மறதி வருதாங்கிறது கொடுமை தான். என்ன பண்ண முடியும்? எந்த நேரத்துலையும் எதையாவது பயன்படுத்திக்கலாமான்னு மக்கள் நினைக்கிறாங்க. சரி, இன்னைக்கு அப்பா மறந்து போயிட்டா பிள்ளை ஞாபகம் வச்சுருப்பான், பிள்ளை மறந்து போயிட்டா அப்பா ஞாபகம் வச்சுருப்பார். ஏனென்றால் ஆண்டவர் சொர்க்கத்தை நமக்காக திறந்து கொடுத்துருக்கிறார். பரமதந்தையின் சிங்காசனத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு காலம் மாறிவிட்டதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சம் கைண்ட் ஆஃப் அட்வென்ச்சர், ஏதோ சுவாமியோட அட்வென்ச்சர் நினச்சிக்காதீங்கோ. இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப், எனக்கு கூட இது உதவலைங்க. ஆமாம், என்னை இன்னமும் பிசாசு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு உதவி செயல் இல்லை, நாம் தான் முயற்சி பண்ணணும். ஸோ அப்போ யாருக்குமே சண்டை ஒரு தீர்வு இல்லைங்க. சண்டை சூழலை சமாளிக்க யாருக்குமே தெரியாது. ஆமாங்க, யாருக்கு தெரியாது? நமக்கு தெரியவே தெரியாது. இதில் நஷ்டம் இல்லை நம்மளால் சொல்லவே முடியாது. சரி, பொதுவாக யாருமே சொல்ல முடியாது. ஒரு ஜப உதவி, இது எதுவுமே உதவி இல்லை என்ன கேட்டால். மனமாற்றம், புத்தி தெளிவு எதுவுமே உதவி இல்லை. நாம் உழைக்கும் எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். இதெல்லாம் உண்மைதான். ஒரு சகோதரன் இருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது மாதிரி தான் நானும் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறணும், நீங்கள் அறிவு பெறணுங்களாம் எனக்கு ஆசை இருக்குது. ஆனாலும் எனக்கு அதை விட நீங்கள் மறதி இல்லாமல் இருக்கணும். ஸோ சம்திங் இட்ஸ் எ வெரி கண்டினியூஸ் செஷன்ஸ் தான். நான் எப்பயுமே இதை தான் பேசிகிட்டு இருக்கேன். இதே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சம் கைண்ட் ஆஃப் திங். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்களோ பரமொழி. நீங்கள் ஏன் சாதுவாக இருக்கணும்? ஸோ இப்போ எவ்வளோ பெரிய அபாயத்தின் மனிதனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அப்போ உங்களை யாரோ ஒரு இதுக்குள்ளே தானே வச்சுருக்காங்க, ஒரு பழமொழிக்குள்ளே தானே வச்சுருக்காங்க. ஸோ சம்திங். ஸோ நீங்கள் ஒரு எல்லையை வளர்த்துக்கொள்ள வேண்டும், வேலையை அடைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து உண்மை வாழ்வுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம மனம் அதிபதியை ஒத்துக்காது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அப்படி பழகலை. ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு சகோதரன் அவனை நம்ம அனுசரிக்கும் போது தான் அதிபதியை நாம் காண முடியும் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஏன்னா நம்ம மனசு அது ஒத்துக்காது. நம்ம சகோதரனையாவது ஒத்துக்கிட்டு எப்படியாவது அதிபதியை கண்டுபிடிச்சி ஒரு ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையை கண்டறிய வேண்டும். ஸோ அப்படி தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பிறப்பேல் எனக்கு வந்து பெருமனை இது மட்டுமே உணர்ச்சி இல்லை, எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அறிவான செயலை தெரிந்து கொள்ளும் விருப்பம் இருக்கிறது. அதுக்காகத்தான் நான் சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சமாதானம் என்ன,
என்றால் என்ன, அதாவது சுவாமியோடைய சமாதானத்தின் செயல் என்னன்னு தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட கொடுமையாக இருக்கலாம், உங்கள்கிட்ட துன்பம் இருக்கலாம், ஆனால் சமாதானம் உங்கள்கிட்ட அறிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சமாதானத்தில் முன்னேற வேண்டும், ஆண்டவரை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ யதார்த்தத்தில் பகைதான் பயன்படுத்தப்படுகிறது. நாமெல்லாம் பகை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சகோதர பகைமை தான் ருசியாக இருக்கிறது. சமாதானமாக பேசக்கூட முடியல. ஆனால் நீங்கள் பாருங்க, உண்மையை பேசுங்க, முயற்சி பண்ணுங்க, உங்களால் இந்த நாடகத்தை நீங்க முடியும். ஆமாம், உங்கள் மீது விழுந்த சாத்தானிய நாடகத்தை நீங்கள் நீக்கி போட முடியும். நிறையா கேப் பாலச்சந்தர், மணிரத்னம் படங்கள்லாம் பாருங்கள். நாட் லைக் தட். ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். சம்திங் நாட் லைக் தட். ஆமாம், எந்த நாடகமும் உங்கள் வீட்டில் ஹவுஸ் விசிட் பண்ணாதுங்க. உங்களை தடுத்து நிறுத்தாது. உங்கள்கிட்டேருந்து அவுந்து விழுற வேஷ்டியை பிடிச்சி கட்டாது. நீங்கள் அதை பார்க்கணும். ஆமாம், வேணா சங்காரத்துடன் வேணா வருவான். ஆமாம், நாடகத்தின் செயலில். ஸோ அதனால் ஒரு உண்மை சகோதரன் வருவானா அப்படிங்கிறது சந்தேகம்தான். நான் கூட வர முடியாதுங்க. ஆமாம், ஏன்னா முதல்ல காடு கொள்ளாதுங்கிறாங்களே, அது மாதிரி முதல்ல எமோஷன் ஆகிறது நானாக தான் இருக்கும். முதல்ல அழிஞ்சு போகிறது நானாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பலகீனமான வாழ்க்கை தான் நான் இருக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் வேலையடித்து தேடும் மனிதனாக பார்க்குறாரு. தேடுறாரோன்னு தாவீது எங்கே இருக்கான், ஈசாயின் கிளை எங்கே இருக்கிறதுன்னு ஆண்டவர் தேடுறாரு. அது எங்கேயோ ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறது இருக்கலாம். ஆனால் தேடப்படும் மனிதனாக இது தாவீதால் இது ஈசாயின் கிளைங்கிற வார்த்தையே வருது பாருங்க. ஸோ ஈசாயிங்கிறது புறஜாதிக்கு அடையாளம்தான். ஈசாயை ஆண்டவர் தேடவில்லை, தாவீதை தான் தேடுகிறார். நீங்கள் அதை தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு. பென்யமீனை ஜெயிலில் வச்சு பாதுகாக்க வேண்டியது இருக்குது. ஜெயில் பாதுகாப்பாங்க. ஜெயில் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சென்ஸ்லெஸ். ஆமாம், இந்த நாடகம் உங்களை உணர்வற்ற செயலில் கொண்டு போயிடும். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹெல்த்தி இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது சமாதானம் உங்கள் அறிக்கையாக இருக்க வேண்டும். அது சங்கம். நன்றி நண்பர்களே.